Hello friends, welcome to my channel shravaniArtsStudio. In this segment நம்ம பார்க்க போகிறது budget friendly ஒரு wet grinder ஓட ரிவ்யூ தாங்க. ஸோ ப்ரெஸ்டீஜில் பேசிக் மாடல் தான் இது. 5 year வாரண்டி இருக்குது. ஸோ இந்த வெட் கிரைண்டரோடைய டீட்டெயில்ஸ்லாம் இப்போ பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இது வந்து டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து ஜூலை 2021. ஸோ வோல்டேஜும் நல்லா இருக்குது. ஸோ வந்து நாங்கள் ப்ரெஸ்டீஜ் ஃபேமிலியாக்கும்னு சொல்லிவிட்டு ப்ரெஸ்டீஜ் கிரைண்டர் வாங்கியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து 230 வோல்டேஜ், ஏசி 50 ST போட்டிருக்கு. கெப்பாசிட்டி வந்து 2 லிட்டர் இருக்குது. ஸோ நல்ல ஒரு மோட்டர் குவாலிட்டி. மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. இந்த கிரைண்டருக்கு வந்து 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அன்பாக்சிங். ஸோ இதே மாடலில் தான் நான் என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்கும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வீட்டுக்கு ஒரு கிரைண்டர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் 6 years ஒர்க் ஆகிருக்கும். லாஸ்ட் ஒரு இயர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக மோட்டார் நல்லா தான் இருக்குது. பட் சம்திங் இட்ஸ் ஹேப்பன். எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி பவர் கட் ஆகிட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அந்த மந்தில் தான் அந்த கிரைண்டர் போச்சு. ஸோ க்யூட்டான ஒரு வெட் கிரைண்டர் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதுலேருந்தே வெளியே எடுக்கிற மாதிரி மாடல்லாம் வந்திருந்தது. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து நீ ஒன்றும் கன்சீவ் ஆகல, அவ்வளோ சோம்பேறித்தனம் உனக்கு வேண்டாம், அதனால் நம்ம இந்த மாதிரி மாடலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல வச்சு சரி ஓகே அப்படின்ட்டு இது வாங்கியாச்சு. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் ஆட்டா மாவு பிசைகிறது ப்ளஸ் அந்த கோகோனட் கிரைண்ட் பண்ணுறது 2 மட்டுமே இதில் கூட வந்திருக்கு. இந்த மூடியுமே நல்லா, அந்த வெட் கிரைண்டருடைய மூடியுமே நல்லா சிலிக்கான் கோட் போட்டு சூப்பராக இருந்தது. நல்லா பிளெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ இதை வந்து வெளியே எடுத்து இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு ப்ளஸ் பிளாக் கலர் காம்போவில் இந்த கிரைண்டர் டிசைனாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளக் பாயிண்ட் போட்டுட்டு இந்த ரவுண்ட் ஆரஞ்சு கிளிக் பண்ணோன்னா இது ஓடும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தண்ணி வந்தால் கூட அது போகிற மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சீரியஸ்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இது தான் சொல்லுவேன். கல் வந்து பார்த்திங்கன்னா 2 கல் தான் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணதில் 3 கல் இருக்கிற மாதிரி மாடலில் தான் வச்சுருந்தோம். ஸோ இது வந்து ஒரு 4 பீப்புள்ஸ்க்கு சரியாக இருக்கும். ஸோ க்யூட்டான ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு லைக் ஒரு 4 or 5 members இருக்குங்க அப்படின்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ மாவு அரைச்சிங்கன்னா போதும். வீக்லி ஒன்ஸ் நம்ம அகைன் அரைக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதிலேருந்து நம்ம மாவை எடுத்துடலாம். ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக வேண்டியதில்லை. ரொம்ப நல்லா இருக்குது. கல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி கல்லாக இருக்குது. இந்த மேலே போடுற இதுவுமே வந்து டாப் போர்ஷனுமே நல்ல ஒரு குவாலிட்டியாக தாங்க இருக்குது. ஸோ ப்ரெஸ்டீஜ் பற்றி நம்ம சொல்லவே வேணாம், எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லா ப்ராண்டுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இது கூட இதெல்லாம் வந்திருக்கு. மூடியுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிற மாதிரி நல்லா இருக்குது. சேம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, என்னோடய மேரேஜ் அப்பவும் இந்த மாடலில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து மோர் தென் 6 years வந்தது எனக்கு. இப்போ நம்ம யூசர் மேனுவல் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரண்டி கார்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடல் நம்பர் இந்த டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் தான் கொடுத்துருக்காங்க 28/11/2021. ஸோ அது நம்ம வந்து பத்திரமா வச்சுருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் வாரண்ட்டி, அந்த வாரண்டியில் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலான்றது இந்த டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் இருக்கிற சமயத்தில் படித்து இந்த புக்கு கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத பேசிக் ஆப்ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். சப்போஸ் உங்களுக்கு ரீட் பண்ண முடியலனாலும் நீங்கள் அந்த பிக்சரைஸ்டு பார்த்து கூட ஈஸியாக அட்டாச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூஸ் டு நாட், என்ன பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டபுள் ஷூட்டிங் அப்படின்ற டாப்பிக்கில் சம் ப்ராப்ளம் வந்தால், இன்கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அது எதனால் வருதுன்றது ரீசன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதோட
ரெமெடியும் கொடுத்துருக்காங்க. அது வந்து 2 பேஜ் கிட்ட வந்திருக்குங்க. நைஸ் இல்லையா? ஸோ ஸ்பெஷல் இன்ட்டுன்னு சொல்லிட்டு இதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வடை, ஜிலேபி, ஜாங்கிரி ப்ளஸ் தோசை மாவு எல்லாமே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஈஸியாக யூஸ் பண்ணுற ஒரு கிரைண்டர் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது பேசிக் மாடல் மாதிரி இருக்குதுன்னு தோணும். பட் வந்து இட் இஸ் ரியலி ஒர்த். ஒரு மோர் தென் 6 இயர்ஸ் 8 இயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ நாங்கள் ரெகுலராக வாங்குகிற ஷாப்பில் தான் இந்த கிரைண்டர் வாங்கினதுனால எங்களுக்கு வந்து இந்த தோசை பேன் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைமண்டு ப்ராடக்ட், நல்லா இருந்தது. இது ஃப்ளாட் தவா கொடுத்துருந்தாங்க. ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, நல்லாயிருக்கு. ஸோ நாங்கள் அந்த கிரைண்டர் எடுத்ததுக்கு இது வந்து கூட வந்திருந்தது. சரி ஓகே, வீட்டில் வந்து தோசைக்கல் இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறனால நான் இதை எடுத்து வச்சிட்டேன். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே யூஸ் பண்ணலை இல்லைங்களா. ஸோ நான்வெஜ்க்கு ஒன்று, வெஜ்ஜுக்கு ஒன்று தனியாக வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இருக்கிற தோசைகள் எப்போ கொஞ்சம் ஃபேட் ஆகுதோ அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து ஒன்லி வெஜ்ஜு மட்டும் ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. பாருங்கள், நல்லா தான் இருக்குது, ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. நான்ஸ்டிக் தவா, மோஸ்ட்லி நான்ஸ்டிக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் தோசைக்கல் இந்த மாதிரி இந்த இதில் தான் நல்லா வருது. ஸோ இது கூட வந்து ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரி ஒரு உட்டன் கரண்டி, தோசை திருப்பி ப்ளஸ் ஒரு ஸ்க்ரப்பர் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கிரைண்டரில் தவிடு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய மாவு எப்படி அரையுதுன்னு பார்க்கலாம். சும்மா ஒரு கைப்பிடி அளவு நான் தவிடு இதில் போட்டிருக்கேங்க. இது நம்ம அரைச்சிடலாம். ஸோ இது நல்லா அரைஞ்சிட்டக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மாவு போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால அங்கங்கே குங்குமம் மஞ்சள்லாம் வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் தவிடு அரைக்கும்போது இதில் இருக்கிற சின்ன சின்ன உமி வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லில் இருக்கிற டஸ்ட்டு, கல், அது எல்லாத்தையுமே வந்து இதோடையே அது கொண்டு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு 2-3 தடவை அரைக்கணும், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி இன்னொரு தடவை மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்ஷு தவிடு போட்டு அரைச்சிட்டோன்னா நம்மளுடைய மாவு அரைக்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து உளுந்து போட்டுட்டேன். ஸோ இந்த கிரைண்டரோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி ஒர்த் டு பை தாங்க. வாங்கினீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. சேம் அதே மாதிரி நிறைய இயர்ஸ், மோர் தென் ஒரு 6 to 10 இயர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.